பிரதமர் நரேந்திர மோடியுடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம் என்ன? ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ நிலைகள் மீதும் ராணுவ தளபதிகளை குறிவைத்தும் தன்னுடைய தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக 200 விமானங்களை ஈரான் வான் எல்லைக்குள் அனுப்பி அதன் மூலமாக குண்டுகளை வீச செய்து தொடர்ச்சியான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் உலகின் மிகவும் முக்கியம் வாய்ந்த தலைவர்களோடு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன, ஈரான் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை வெளியுலகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய விதமாக முக்கியமான தலைவர்களை தொடர்பு கொண்டு பேசி வருகின்றார் என்ற விவரம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி கடந்த 2 நாட்களாகவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த போர் பதற்றம் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேற்று பேசியிருக்கின்றார் இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு. அது மட்டுமல்லாமல் ஜெர்மன் நாட்டினுடைய அதிபர், பிரெஞ்சு நாட்டினுடைய அதிபர் உள்ளிட்ட உலக தலைவர்களுடன் அவர் உரையாற்றி இருக்கின்றார். அதாவது இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன என்பது தொடர்பான விளக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி உட்பட உலகின் மிக முக்கியமான தலைவர்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் உணர்த்தி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின், பிரிட்டிஷ் பிரதமர் உள்ளிட்டவர்களுடனும் பேசுவதற்கான திட்டத்தை இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர் வைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் மூலமாக ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடவடிக்கைகள் வேகம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முதல் கட்ட தாக்குதலிலேயே ஈரான் நாட்டை நிலைகுலைய செய்திருக்கின்றார்கள். ராணுவ நிலைகள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய அணு ஆயுத உற்பத்தி கூடங்களையும் தாக்கி அழித்திருக்கின்றார்கள். யுரேனியம் செறிவூட்டக்கூடிய இடங்களை எல்லாம் கண்டறிந்து அதன் மீது துல்லிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி முடித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் உடனடியாக ஈரான் நாடு எதிர்வினை ஆற்ற முடியாதபடி அந்த நாட்டினுடைய முக்கியமான ராணுவ தளபதிகளுடைய இருப்பிடங்களை கண்டறிந்து அதன் மீதும் குண்டுகளை வீச செய்து அந்நாட்டின் முப்படை தலைமை தளபதி உள்ளிட்டவர்களை எல்லாம் கொன்று அளித்திருக்கின்றது இஸ்ரேல் ராணுவம் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி முக்கியமான ராணுவ நிலைகள், ராணுவ தளபதிகள் உள்ளிட்டவர்களை எல்லாம் வேட்டையாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர், இந்திய பிரதமர் உட்பட உலகின் முக்கியமான தலைவர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு இஸ்ரேல் எடுத்து வரக்கூடிய ராணுவ நடவடிக்கைகளுக்கான காரணம் என்ன என்பதையும், ஈரான் நாடு பின்னணியில் இருந்து செயல்படக்கூடிய அந்த தீவிரவாத குழுக்களுக்கு எந்த மாதிரியான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது என்பதையும் உணர்த்தி வருகின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.